அதிமுக அணையப் போகும் விளக்கு என்பதால் தான் பிரகாசமாக எரிகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். விமர்சனம் வைப்பது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜூன் 4க்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பார்க்கத்தானே போறீங்க. ஜூன் 4க்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும். அதனால எப்பவுமே சொல்லுவாங்க இந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார். அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் இங்க இருக்க போறீங்க, நான் இங்க இருக்க போறேன். ரிசல்ட் நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது, எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அதன் பிறகு எல்லாத்துக்கும் தெரியுங்க. அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு. அதாவது இந்துத்துவா, நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன். அப்படி அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும். அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம், அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா. அதான் சுப்ரீம் கோர்ட்டும் இந்துத்துவாக்கான விளக்கத்தை 1995 கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம். மக்கள் மன்றத்துல இந்துத்துவானா என்ன, அண்ணாமலை என்ன சொன்னாரு, இவங்க என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இன்னைக்கு முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது. அது எங்களுக்கு சந்தோஷம். இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும். யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது, இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது. அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவவாதியே கிடையாது. அது இந்துத்துவாக்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது. அதற்கு நான் சந்தோஷப்படுறேன்.